ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பை பற்றி ஒரு சூப்பரான 5 செட்டிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற செட்டிங், டெலீட் ஆன மெசேஜை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ டெலீட் பண்ண சேட்டை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் டெலீட் பண்ண சேட்டை எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணும்போது அதில் ரீஸ்டோர் பேக்கப்னு கேட்கும். அதில் நீங்கள் பேக்கப்னு கொடுத்தீங்கன்னா டெலீட் பண்ண சேட்லாம் அதில் வந்துடும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு செட்டிங் பண்ணணும். அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங் போங்க. அதில் சேட் போங்க. சேட் போயிட்டு சேட் பேக்கப் போங்க. பேக்கப் போயிட்டு பேக்கப் டு கூகுள் ட்ரைவ் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் டெய்லி கொடுத்துக்கோங்க. டெய்லி கொடுத்துட்டு அடுத்து ஒரு மெயில் ஐடி உங்களோட மெயில் ஐடி அதிலே கேட்கும்போது அந்த மெயில் ஐடியை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பேக்கப் யூஸிங் செல்லுலார்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்க்ளூட் வீடியோஸ் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த செட்டிங் ஆனில் இருந்தால் தான் நீங்கள் யார் சேட்டை டெலீட் பண்ணாலும் மறுபடியும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது ரீஸ்டோர் கேட்கும். அப்படி நீங்கள் ரீஸ்டோர் கொடுக்கும்போது அந்த டெலீட் பண்ண சேட்டை எல்லாமே அதில் வந்துடும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த செட்டிங் ஆனில் இருக்கணும். நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ட்ரிக், இப்போது வாட்ஸ்அப்பில் ஒரு காண்டாக்ட் எடுத்துக்கோங்க. ஒரு காண்டாக்ட் எடுத்துகிட்டு அதில் கீபேடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்கோர்னு ஒன்று இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணுற மெசேஜை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு லாஸ்ட்லேயும் அண்டர்ஸ்கோர் அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபாண்ட் மாறிடும். இட்டாலியன் ஃபாண்ட்டுக்கு மாறிடும். இப்படி நீங்கள் சேட் பண்ணும்போது அந்த லெட்டர் ஸ்டைல் சூப்பராக இருக்கும், பார்க்கவும் லுக்காக இருக்கும். நம்ம மூணாவது பார்க்க போகிற செட்டிங், உங்களோட வாட்ஸ்அப்பில் ஒரு காண்டாக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த காண்டாக்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு ஆப்ஷன் மியூட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதில் நீங்கள் அந்த காண்டாக்ட் மட்டும் மியூட் பண்ணிக்கலாம். அதில் 8 hour 1 week ஆல்வேஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த டைமுக்கு ஏற்றாப்புல அது மியூட் ஆகிக்கும் அந்த காண்டாக்ட் மட்டும். அதுபோல் கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா யூஸ் கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டோன் அது நீங்கள் அந்த காண்டாக்டுக்கு மட்டும் வேறு தனி டோன் வச்சுக்கலாம். அந்த காண்டாக்ட் மட்டும் அதே மாதிரி வைப்ரேட் வேணுனாலும் வச்சுக்கலாம் அந்த இதுக்கு மட்டும். அதுபோல் கீழே வந்தீங்கன்னா கால் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதில் அவங்களுக்கான ரிங்டோனை நம்ம அவங்களுக்குன்னு தனியான ஒரு டோனை வச்சுக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட். டிஸப்பியரிங் மெசேஜ் அதுலேயும் அதை கிளிக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மட்டும் 24 hours டெலீட் ஆகிற மாதிரி இல்லை 1 week டெலீட் ஆகிற மாதிரி நமக்கு தேவைக்கு ஏற்றாப்புல நம்ம செட்டிங் மாற்றிக்கலாம். இந்த சேட் லாக் பற்றி நம்ம போன வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்போம். அந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக. இவங்க சேட்டை மட்டும் நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம், யாருக்கும் தெரியாமல் ஹைட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிற செட்டிங், உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் யார் காண்டாக்ட் அவங்க காண்டாக்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு வால்பேப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போயிட்டு அந்த 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 ஒரு காண்டாக்டுக்கு மட்டும் உங்களோட ஃபோட்டோஸ் அவங்க ஃபோட்டோஸ் செட் பண்ணிக்கலாம். இப்போ மை ஃபோட்டோஸ்ன்றதுல அந்த கேலரிக்குள்ளே போய்ட்டு அவங்க ஃபோட்டோஸ் எடுத்து அவங்க ஃபோட்டோ செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் உள்ள வால்பேப்பரையும் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த வால்பேப்பர் பிடிச்சிருக்கோ அதை மட்டும் ஓகே கொடுத்துட்டு செட் வால்பேப்பர் கொடுத்துட்டிங்கன்னா இதில் கொடுக்கும்போது ஃபார் திஸ் சேட் அப்படின்னு கேட்கும், இல்லைனா ஃபார் ஆல் சேட்டுன்னு கேட்கும். நீங்கள் அந்த ஒரு சேட்டுக்கு மட்டும்னா ஃபார் திஸ் சேட் கொடுத்து ஓகே பண்ணிவிடுங்க. ஓகே பண்ணிட்டீங்கன்னா அந்த சேட்டுக்கு மட்டும் அந்த வால்பேப்பர் இருக்கும். அதாவது நீங்கள் யார் கூட சேட் பண்ணுறீங்களோ அவங்க ஃபோட்டோவே எடுத்து நீங்கள் பின்னாடி வால்பேப்பராக வச்சுக்கலாம். அது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நாம் 5ஆவதாக பார்க்க போகிற செட்டிங், உங்களோட வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ஸ்டேட்டஸ் வாங்க. ஸ்டேட்டஸ் அந்த கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அதை மேலே தூக்கி விட்டிங்கன்னா கேலரி வந்துடும். கேலரிக்குள்ளே போய்ட்டு நீங்கள் எந்த வீடியோ ஸ்டேட்டஸ் வைக்கணுமோ அந்த வீடியோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழே ஸ்டேட்டஸ்னு ஒன்று கீழே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் மை காண்டாக்ட் எக்ஸப்ட் ஒன்லி ஷேர் வித் காண்டாக்ட் அப்படின்னு இருக்கும். 3 ஆப்ஷன் இருக்கும். மை காண்டாக்ட்ஸ்னால் காண்டாக்ட் ஃபுல்லாகவே ஸ்டேட்டஸ் செட் ஆகிடும். மை காண்டாக்ட் எக்ஸப்ட்னா நம்ம யார் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்கள மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். அது ரெட் கலரில் கிளிக் ஆகும். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஸ்டேட்டஸ் தெரியாது. ஷேர் வித் காண்டாக்ட் அப்படின்னா நம்ம யாரெல்லாம் கிளிக் பண்ணுறோமோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்டேட்டஸ் தெரியும். இது க்ரீன் கலரில் டிக் வரும். நம்ம டிக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்டேட்டஸ் தெரியும். இப்படி நம்ம ஓகே கொடுத்துட்டு சென்ட் கொடுத்துக்கலாம். அதே போல் நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் செட் பண்ணும்போதும் ஒவ்வொரு வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் செட் பண்ணும்போதும் இப்படி நம்ம மாற்றிக்கலாம். ஒரு இதுக்கு நம்ம மை காண்டாக்ட் கொடுத்துக்கலாம், இன்னொரு இதுக்கு
இவங்களுக்கு மட்டும் ஸ்டேட்டஸ் பார்க்குற மாதிரி கொஞ்சம் பேருக்கு மட்டும் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோக்குமே நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் வீடியோவுக்குமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் செட்டிங்கை. யாரெல்லாம் பார்க்கணுமோ அவங்கள மட்டும் கொடுத்துக்கலாம். இன்னொரு வீடியோவுக்கு இப்போ 3 வீடியோ வைக்கிறீங்கன்னா ஒரு வீடியோவுக்கு மை கான்டாக்ட் கொடுத்துக்கலாம். இன்னொரு வீடியோவுக்கு யாரெல்லாம் பார்க்கக்கூடாதோ அவங்கள மட்டும் எக்ஸப்ட் கொடுத்துட்டு செட் பண்ணிக்கலாம். இப்படி ஒவ்வொரு வீடியோக்குமே நீங்கள் செட்டிங்கை மாற்றி மாற்றி அமைச்சிக்கலாம். லாஸ்ட்டாக பார்க்க போகிறது பிளாக்டு கான்டாக்ட்ஸ். இப்போ நீங்கள் யார் மொபைலையாவது செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வேறு ஆப் போட்டு யூஸ் பண்ணுவீங்க, கால் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் செக் பண்ணுவீங்க, வாட்ஸ்அப் டெலிட்டட் மெசேஜ்லாம் எடுப்பீங்க. ஆனால் வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க மறந்துடுவோம். அது என்னென்னா பிளாக்டு கான்டாக்ட்ஸ். இப்போ யாரையாவது நீங்கள் செக் பண்ணணுன்னா அவங்களோட வாட்ஸ்அப் எடுங்க. வாட்ஸ்அப் எடுத்துகிட்டு 3 டாட் கிளிக் பண்ணி செட்டிங் போங்க. செட்டிங் போயிட்டு கீழே வந்தீங்கன்னா ப்ரைவேசி செட்டிங் இருக்கும். ப்ரைவேசி செட்டிங்குள்ளே போங்க. அப்படி போனீங்கன்னா கீழே அப்படி வந்தீங்கன்னா பிளாக்டு கான்டாக்ட்ஸ்ன்னு இருக்கும். பிளாக்டு கான்டாக்ட்ஸ் உள்ளே போனீங்கன்னா அவங்க யாரெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்து நம்பரோடு உங்களுக்கு வந்துடும், யாரை பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்பரோடு வந்துடும். இதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் பற்றி 2 வீடியோ போட்டிருக்கோம். ஒரு வீடியோவில் 8 ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம், ஒரு வீடியோவில் 4 ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.